இதே ஒரு கிரகமும் இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த கிரகத்துக்கு ஒரு சில கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா, அந்த கிரகங்களுக்கு உண்டான தோஷங்களும் இருக்கும். அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு பைரவர் இருப்பார். ஏன்னா கிரகத்தினுடைய நாயகனே பைரவர் தான். அவர் தான். ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அவர் தான். அப்போ சூரியனுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர். சூரிய தோஷம் இருக்குது, சூரியன் சரியில்லை அப்படின்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபடுங்க. சந்திரர் எடுத்தீங்க ஸ்ரீ கால பைரவர். செவ்வாய் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சண்ட பைரவர். புதன் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஸ்ரீ உன்மத்த பைரவர். வியாழன் எடுத்தீங்க அப்படின்னா குரு எடுத்தீங்க அப்படின்னா அசிதாங்க பைரவர். சுக்கிரர் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குரு பைரவர். சனீஸ்வரர் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குரோதன பைரவர். ராகு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்ஹார பைரவர். ஸ்ரீ கேது எடுத்திங்கன்னா பீஷண பைரவர். இந்த பைரவருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அந்த தசாபுக்தியில் நடக்கும். சூரியன், குரு, புது, சுக்கிரன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த தசாபுக்தி காலங்களில் அந்தந்த பைரவரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா, அந்த பைரவருங்கிறது வண்டி கரெக்டாக கூட்டு வந்து உங்களை நல்ல வாழ்க்கையில் செட்டில் பண்ணி உட்கார வச்சுருவார். அதே போல் எப்படி நம்ம கிரகத்துக்கு ஒரு பைரவர் இருக்கோ, லக்னத்துக்கு ஒரு பைரவர் உண்டு. நீங்கள் எந்தெந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்னத்துக்குள்ள ராசி லக்னத்துக்குரிய பைரவரை வந்து இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷ லக்னம் மேஷ ராசியில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சண்ட பைரவர்னு பேர். ரிஷப லக்னத்தில் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா ஸ்ரீ குரு பைரவரை வழிபடணும். மிதுன லக்னம் மிதுன ராசியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீ உன்மத்த பைரவர். அதே போல் கடக லக்னம் கடக ராசியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீ கபால பைரவர். சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக இருந்ததுன்னா ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர். கன்னி லக்னம் கன்னி ராசியாக இருந்ததுன்னா ஸ்ரீ சட்டநாத பைரவர். துலாம் லக்னம் துலா ராசியாக இருந்தால் க்ஷேத்திரபால பைரவர். அதே போல் விருச்சிக லக்னமாக இருந்தால் பீஷண பைரவர். தனுசு ராசி தனுசு லக்னமாக இருந்தால் பீஷண பைரவர், அசிதாங்க பைரவர். மகர லக்னமாக இருந்துச்சு அப்படின்னா குரோதன பைரவர்னு பேர். கும்ப லக்னம் கும்ப ராசியாக இருந்துச்சு அப்படின்னா சமஹார பைரவர். மீன லக்னம் மீன ராசியாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ரீ யோக பைரவர்னு பேர். இது எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த லக்னம் அந்த ராசிக்குண்டான பைரவரை போய் வழிபடுங்க.